அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கொடைக்கானலில் 29 வயதையான மருத்துவர் தனக்குத்தானே மருந்து செலுத்திக் கொண்டு தற்கொலை செய்து கொண்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. வேடச்சந்தூர் பகுதியைச் சேர்ந்த இந்த மருத்துவர் ஆன்லைன் கேமில் 6 லட்சம் ரூபாய் வரை இழந்ததால் தற்கொலை செய்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் இந்த செய்தியாளர் குறிஞ்சிவேல். வணக்கம். மேலும் விவரம். பிரியங்கா, வேடச்சந்தூர் பகுதியை சேர்ந்தவர் ஜோஸ்வா சாம்ராஜ். இவர் தனது மருத்துவ படிப்பை பிலிப்பைன்ஸில் முடித்துவிட்டு 2 வருடங்கள் தனியார் மருத்துவமனையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பணியாற்றிய நிலையில் தற்போது அனஸ்தீசியா பிரிவில் 2ஆம் ஆண்டு முதுகலை மருத்துவ படிப்பு சேலம் பகுதியில் உள்ள காவேரி மருத்துவமனையில் பயின்று வரும் நிலையில் கடந்த 3 மாத காலமாக ஆன்லைனில் கேம் விளையாடி தனது படிப்புக்கு என கூறி தனது குடும்பத்தினுடைய நகை மற்றும் தனியார் நிறுவனத்திடம் லோன் வாங்கி சுமார் 7 லட்சம் ரூபாய் வரை பெற்றுள்ளார். இறந்த மருத்துவர் தன்னுடைய மொபைல் போனில் தனது வங்கி கணக்கிலிருந்து கேம் விளையாடும் போது ஆன்லைன் கேம் நிறுவனம் எடுத்த ஸ்டேட்மெண்ட் உறவினர்கள் பார்த்த போது தெரிய வந்துள்ளது. ஏற்கனவே கடந்த 4 தினங்களுக்கு முன்பாக வேடச்சந்தூர் காவல் நிலையத்தில் ஜோஸ்வா சாம்ராஜ் என்பவர் காணவில்லை என அவரது பெற்றோர்கள் புகார் அளித்துள்ள நிலையில் இன்று கொடைக்கானல் பூம்பார் மலை கிராமத்துக்கு செல்லக்கூடிய சாலையில் சாண்ட்ரோ வாகனத்தில் தனக்குத்தானே மருந்தினை செலுத்தி கொண்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் அவரது உடலை மீட்டு கொடைக்கானல் காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகின்றது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி குறிஞ்சிவேல்.